தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளின் கள நிலவரத்தை காணலாம். முதலாவதாக திருப்பூர் தெற்கு தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு திமுக வேட்பாளர் செல்வராஜ் சுமார் 5000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட குணசேகரன் 71000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட அனுஷா 10,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சண்முகசுந்தரம் 13,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்புராயன் இங்கு 75,000 வாக்குகளையும், பாஜக சார்பில் போட்டியிட்ட முருகானந்தம் 34,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட அருணாச்சலம் அவர்கள் இங்கு 34,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சீதாலட்சுமி இங்கு 14,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு திமுக சார்பில் மீண்டும் செல்வராஜ் களமிறங்குவார் என தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக சார்பில் அருணாச்சலம் அல்லது பாஜக சார்பில் முருகானந்தம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நகர பகுதி என்பதால் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெறும். நாம் தமிழரும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். இந்த தொகுதியில் 2 கட்சியும் சமபலத்தில் இருந்தாலும் வேட்பாளர் தேர்வை பொறுத்து அதிமுகவிற்கு சற்று சாதகமாக மாறவும் வாய்ப்புள்ளது. திருப்பூர் வடக்கு. திருப்பூர் வடக்கு தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் சுமார் 40,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்தியன் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்ட ரவி 73,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட சிவபாலன் 19,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரன் 23,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் மாறியது. திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்புராயன் இங்கு 95,000 வாக்குகளையும், பாஜக சார்பில் போட்டியிட்ட முருகானந்தம் 45,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட அருணாச்சலம் அவர்கள் இங்கு 62,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சீதாலட்சுமி இங்கு 24,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2024 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் விஜயகுமார் களம் இறங்குவார் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்காமல் திமுக நேரடியாக களம் காண வாய்ப்புள்ளது. திமுக சார்பில் லா பத்மநாபன் அல்லது கார்த்திகேய சேனாதிபதி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். பொதுவாக இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும். ஒருவேளை திமுக சார்பில் லா பத்மநாபன் களம் இறங்கினால் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. அவிநாசி. அடுத்து அவிநாசி தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் தனபால் சுமார் 50,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான் 60,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட வெங்கடேஸ்வரன் 8,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சோபா 13,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் மொத்தமாக மாறியது. நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ராசா இங்கு 85,000 வாக்குகளையும், பாஜக சார்பில் போட்டியிட்ட எல் முருகன் 34,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கு 34,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் இங்கு 13,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2024 தேர்தலில் இங்கு திமுக கூட்டணி சார்பில் மீண்டும் அதியமான் களமிறங்குவர் அல்லது திமுக நேரடியாக களமிறங்கும் என தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அல்லது பாஜக சார்பில் எல் முருகன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழரும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். இந்த தொகுதியில் பெரும்பாலும் அதிமுகவிற்கு சாதகமாகவே இருக்கும். பல்லடம்.
அடுத்து பல்லடம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் எம் ஆனந்தன் சுமார் 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மதிமுகவின் முத்துரத்தினம் 94,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட மயில்சாமி 10,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியம் 20,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் மொத்தமாக மாறியது கோவை. பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 1,16,000 வாக்குகளையும், பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை 76,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு 51,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலாமணி ஜெகநாதன் இங்கு 19,000 வாக்குகளும் பெற்றார். இந்த நிலையில் 2024 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் எம் ஆனந்தன் களம் இறங்குவர். திமுக கூட்டணியில் இருந்து இந்த முறை மதிமுகவிற்கு ஒதுக்காமல் திமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திமுக சார்பில் வழக்கறிஞர் குமார் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமான தொகுதி என்றாலும் திமுக சார்பில் குமார் போட்டியிட்டால் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. காங்கேயம். அடுத்து காங்கேயம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு திமுக வேட்பாளர் அமைச்சர் சாமிநாதன் சுமார் 7,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராமலிங்கம் 87,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சிவானந்தம் 11,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பிரகாஷ் இங்கு 95,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் 61,000 வாக்குகளும், பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட விஜயகுமார் அவர்கள் இங்கு 10,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் கார்மேகம் இங்கு 13,000 வாக்குகளும் பெற்றார். இந்த நிலையில் 2024 தேர்தலில் இங்கு திமுக கூட்டணி சார்பில் மீண்டும் அமைச்சர் சாமிநாதன் களம் இறங்குவார் என தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக சார்பில் ராமலிங்கம் அல்லது NSN நடராஜ் அல்லது கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விடியல் சேகர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழரும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். இந்த தொகுதியில் திமுகவிற்கு சாதகமாக உள்ளது. எனினும் அதிமுகவின் வேட்பாளர் தேர்வை பொறுத்து களம் மாறவும் வாய்ப்புள்ளது. தாராபுரம். அடுத்து தாராபுரம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு திமுக வேட்பாளர் அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் வெறும் 1,400 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். பாஜக சார்பில் போட்டியிட்ட முருகன் 89,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட ரஞ்சிதா 7,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பிரகாஷ் இங்கு 95,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் 59,000 வாக்குகளும், பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட விஜயகுமார் அவர்கள் இங்கு 14,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் கார்மேகம் இங்கு 8,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2024 தேர்தலில் இங்கு திமுக கூட்டணி சார்பில் மீண்டும் அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் களம் இறங்குவர் என தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக புதுமுக வேட்பாளர் அல்லது பாஜகவின் முருகன் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். கண்டிப்பாக கடும் போட்டி நிலவும். அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதிக்கு அறிமுகம் உள்ள பிரபலமான வேட்பாளரை நிறுத்தினால் வெல்லவும் வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை. அடுத்து உடுமலைப்பேட்டை தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சுமார் 22,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தென்னரசு 74,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட பாபு 8,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி இங்கு 93,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன்
44,000 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட வசந்தராஜன் அவர்கள் இங்கு 29,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் சுரேஷ்குமார் இங்கு 9,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2024 தேர்தலில் இங்கு அதிமுக கூட்டணி சார்பில் மீண்டும் உடுமலை ராதாகிருஷ்ணன் களமிறங்குவர் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்காமல் நேரடியாக திமுக களமிறங்கலாம் என தெரிகிறது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். இந்த தொகுதி அதிமுகவிற்கு சற்று சாதகமாக உள்ளது. மடத்துக்குளம். அடுத்து மடத்துக்குளம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் சுமார் 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயராமகிருஷ்ணன் 77,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சனுஜா 6,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி இங்கு 91,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் 46,000 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட வசந்தராஜன் அவர்கள் இங்கு 20,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் சுரேஷ்குமார் இங்கு 8,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2024 தேர்தலில் இங்கு அதிமுக கூட்டணி சார்பில் மீண்டும் மகேந்திரன் களமிறங்குவர் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் இந்த முறை மீண்டும் ஜெயராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என தெரிகிறது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும். இந்த தொகுதி அதிமுகவிற்கு சற்று சாதகமாக உள்ளது எனினும் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.